காஃபி சாப்பிடலான்னு தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏங்க இந்த தியேட்டர்ல தாங்க காபி சூப்பரா இருக்கும். ஆனா இன்டர்வல்ல தாங்க கொடுப்பாங்க. நல்ல விஷயத்துக்கு வெயிட் பண்ணி தானே ஆகணும். வெயிட் பண்ணியே சாப்பிடலாம். கேடி என்ன யோசிக்கிறீங்க? அட வாங்க. என்ன ஷர்ட் இது? ஐயையோ வசமா மாட்டிக்கிட்டா இவன் நெஞ்சில் விஷமா ஏறிக்கிட்டா கண்ணாடி ரசமா ஒட்டிக்கிட்டா கண்ணால நெசமா பேசிக்கிட்டா ஐயையோ வசமா மாட்டிக்கிட்டா இவன் நெஞ்சில் விஷமா ஏறிக்கிட்டா கண்ணாடி ரசமா ஒட்டிக்கிட்டா கண்ணால நெசமா பேசிக்கிட்டா ஏ நதியே நான் காத்துல பறக்கிற தனியே ஏ கிளியே ஏ நதியே என் உசுருல அடிக்கிற மொழியே ஏ கிளியே ஏ நதியே நான் காத்துல பறக்கிற தனியே ஏ கிளியே ஏ நதியே என் உசுருல அடிக்கிற மொழியே அந்த கப்பல் 1000 பேர் கவுத்திருக்கு தெரியுமா? முதல்ல பேரை மாத்து. கண்ணால பேச வச்சாளே கை கட்டி நிக்க வச்சாளே பின்னால சுத்த வச்சாளே வித்தத்தை ஏற வச்சாளே கண்ணால பேச வச்சாளே கை கட்டி நிக்க வச்சாளே பின்னால சுத்த வச்சாளே வித்தத்தை ஏற வச்சாளே ஏ நதியே இவன் மனசுல அடிக்கிற மழையே ஏ கிளியே ஏ நதியே இவன் நினப்புல படிக்கிற படியே I love you. என்னங்க? Yes, I love you டா. ஏ கிளியே ஏ நதியே இவன் மனசுல அடிக்கிற மழையே ஏ கிளியே ஏ நதியே இவன் நினப்புல படிக்கிற படியே அடிக்கடி அம்மா ஞாபகம் வருமா? வரும். பகல்னா பிரச்சனை இல்லை. நைட்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு பார்க்க முடியாதான். அப்பாடா, நிம்மதியாக போய் பிஸ்னஸ் பார்க்கலாம். பொண்ணுங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? ஹாய், எங்க உங்களை பார்க்கத்தான். என்னது பாருங்க. வாவ்,
வா. அத அத பாருங்க, இதுல தான் நீங்க அப்படியே வளர்றீங்க. ஓ, என் ஃபேமிலியில கூட யாருமே இப்படி யோசிக்கல. என் சின்ன வயசு போட்டோலாம் வாங்கும்போது நான் இதுக்கும் நினைச்சேன். இப்படி அசத்துட்டீங்களே. பாஸ், பாடி வைப்ரேட் பண்றான். சார் அழுகாதீங்க, பேக் கரைஞ்சிடும். என்னால சுதந்திரமா அழக்கூட முடியலையே சகல. கவலைப்படாதீங்க பாஸ், அதுக்கு ஒரு நாள் வராம போயிடும். டேய் சுமாரா. பாஸ், நாளைக்கு உங்க மாமனார் வீட்டு ஏரியா ஃபுல்லா நம்ம பேனர் தான். நிச்சயதார்த்தத்துக்கு எப்படின்னா கல்யாணத்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரே டாக்கு தான். அது மட்டும் இல்லாம காலைல வண்டி வந்துடும், நீட்டா போறீங்க, கெத்தா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திரும்பி வரீங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டி தரீங்க. இருங்க. இது போறீங்க வரீங்க தரீங்கன்னு. அப்ப நீங்க சித்ரா வரவேண்டான்னு சொல்லிட்டா பாஸ். சகல, இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரு வரணும் போகணும்னு மூத்த மாப்பிள்ள நான் தான் டிசைட் பண்ணணும். போய் ஆரம்பிச்சிட்டானே. நீங்க வரீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். மாப்பிள்ளை வந்துட்டாரா? வாங்க மாப்பிள்ள. அரசு ஆரத்தி எடுத்துட்டாங்கல்ல, தட்டுல பணம் போடுப்பா. போடு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ளைங்க ரெஸ்ட் எடுங்க, அங்க ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். உள்ள போங்க. இங்கேயே உட்காந்துரு, இதை வந்துடுறேன். வாங்க. சகல, உட்காருங்க. பா, பழைய வீடு தான். என்னமா சூப்பரா இருக்கு. அது மாடி வரைக்கும் ஒரு ரவுண்டு போய் பார்த்தோன்னு வைங்களேன், ஃபுல் அமைப்பி அப்படியே. நீ எங்கே போறேன்னு எனக்கு தெரியும். அந்த மகேஸ்வரி கூப்பிடு, அவகிட்ட தான் வைர நெக்லஸ் இருக்கு, கொண்டு வந்து வைக்க சொல்லு. ரவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிச்சயார்த்துக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வைர நெக்லஸ் கொண்டு வந்தேன். இந்த விஷயத்தை வேறு யார்ட்டையும் சொல்லாத, ஏன்னா நான் தான் சொல்றேன். நண்பா, வயிற்றுல உப்பரப்படும் வெடிச்சிடும் போல இருக்கு. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஜெலுசில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடு வசதி தூக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு சாப்பிட்டு போயிடலாம். ஓகே. இருக்கிற டயர்ல இது வேறு. பக்கத்தில் தான் மெடிக்கல் ஷாப். வாக்கா போய் வாங்கிட்டு வந்தேன். ஓகே. எங்கடி போற? எங்கேயும் போல, நீ அக்கா ரூம்ல இரு. அம்மா வணக்கங்கம்மா. நீங்க மாப்பிள்ளை கூட வந்த தம்பி தானே? ஆமாங்கம்மா. அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாத பொண்ணை தேடி. ஆமா அன்னைக்கு வந்தீங்களே, என்னாச்சு அந்த பொண்ணு பாத்தீங்களா? போன் பார்த்தா என்னங்க எங்கிட்ட தானே கொடுத்தீங்க நீங்க? இந்தாங்க. தம்பி யாருன்னு தெரியுங்களா? வணக்கம் சார். மாப்பிள்ளை இல்லங்க, இந்த தம்பி ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. அன்னைக்கு ட்ரெயின்ல காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை பார்த்தேன். கட்டினா ஏதோ அவசரமான வேலையா போறாரு. சரிங்கம்மா, நீங்க போய் வேலையை பாருங்கம்மா. நான் எனக்கும் 1000 வேலை இருக்கு, நீங்க பாருங்க.